ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கோவையில் விளைவித்த சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், கோவையில் விளைவித்த வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் என்ன விலையை எதிர்பார்க்கிறார்கள்? அதற்கு அரசு என்ன சொல்கிறது? சொல்லுங்க. மோகன், கோவையை பொறுத்தளவிற்கு தொழில் வளர்ச்சி அதிகமாக உள்ள ஒரு பகுதி என்றாலும் கூட கோவையிலுடைய புறநகர் பகுதியில் அதற்கு ஈடாக விவசாயம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கோவை புறநகர் இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர், தீத்திப்பாளையம், பேரு, நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை, சின்ன வெங்காயம், தென்னை உள்ளிட்ட பயிர்கள் அதிகமாக விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை நம்பி கிட்டத்தட்ட சின்ன வெங்காயம் அதிக அளவில் நடைபெறுகிறது. குறிப்பாக 25,000-30,000 ஏக்கர் அளவில் விவசாயிகள் இங்கு சின்ன வெங்காயத்தை நடவு செய்து விற்பனை செய்கிறாங்க. ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விளைவித்த அந்த சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்ற ஒரு வேதனை அவர்கள் பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக இந்த விளைவித்த உற்பத்தி செய்த விலைக்கு ஏற்ற ஒரு விலை கிடைக்காதனால் பட்டறையில் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட டன் கணக்கில் வெங்காயம் அப்படியே தேங்கி இருப்பதாகவும், கிட்டத்தட்ட துறையூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக சின்ன வெங்காயத்தை நடவு செய்வதற்காக வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சாலும் கிட்டத்தட்ட 50லேருந்து 60 ரூபா வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஆனால் இங்கே விற்பனை செய்யும் நடவு செஞ்சு அதை விற்பனை செய்யும் போது 40 ரூபா 45 ரூபாக்குள்ள தான் வருது அப்படின்றத ஒரு வேதனையை பதிவு பண்ணுறாங்க. இதனால் விவசாயத்தை கைவிட நிலைக்கு அவங்க போகிறதா கூட பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயி பிரகாஷ் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். எவ்வளோ ஏக்கர் நீங்கள் நடவு செஞ்சீங்க? இப்போ எவ்வளோ உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு? நான் கிட்டத்தட்ட 5 ஏக்கரோ சின்ன வெங்காயம் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை பருவநிலை மாற்ற காரணமாக ஒரு 3.5 டன் 4 டன்னுக்குள்ளே தான் எங்கள் மகசூல் 7 டன் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 4 டன்னு தான் வந்திருக்கு. அதையே நாங்கள் விற்று 40 ரூபாய்க்கு விற்றோம்னா அசலம் கூட கிடைக்காது. மேற்கொண்டு இதை நாங்கள் இன்னும் திருப்பி இந்த சின்ன வெங்காய விவசாயம் பண்ணுற சூழ்நிலைக்கே பண்ண முடியாத லெவலில் இப்போ இருக்கோம். ஏன்னா இது இன்னும் விற்கவே இல்லை. இன்னும் நம்ம எப்போ இதெல்லாம் நம்ம விற்று அதில் பொருளாதார ஈட்டி அதை கொண்டு வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்குது. அதுவும் இந்த ஜூன் மாதத்தில் முதல்ல மழை பெஞ்சனால எங்களால் உழவு பண்ணி மிச்ச விவசாய வேலையை எதுவுமே செய்ய முடியாதனால இந்த வருஷம் கொஞ்சம் நடவு ரொம்பவே கம்மியாக மாட்டிருக்கு இந்த ஏரியாவில். இனி நடவு கொஞ்சம் ரொம்பவே டல்லாயிரும். மேற்கொண்டு இந்த வெங்காயத்தை விற்றா தான் நாங்கள் இன்னும் ஏதாச்சும் பண்ண முடியாதுங்கிற இதில் இருக்கோம், சூழ்நிலையில் இருக்கோம். மோகன், தற்போது அந்த பிரகாஷ் வேதனை தெரிவித்தவரை பார்க்கலாம். அதேபோல் தற்போது தமிழ்நாடு விவசாயத்தின் துணைத் தலைவர் பெரியசாமி நம்மிடம் வைக்கலாம். சார் வணக்கம். நீண்ட காலமாகவே நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே நேரலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டைமும் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்கலன்றதை நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டு என்ன பிரச்சனைகள் இருக்குது? இந்த வெங்காயம் இவ்வளோ டன் இங்கே பட்டறையிலே தேக்க முடியாதற்கு காரணம் என்னவா நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்து தான் இந்த சின்ன வெங்காயம் நடவு செய்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம். பிரதான தொழிலாகவும் கூட இது பண்ணுறோம், ஊடுபயிராகவும் கூட பண்ணுறோம். மஞ்சள் கூட, வாழை கூட, இந்த ஊடுபயிராகவும் கூட இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். பொதுவாக வேளாண்மை துறை பொறுத்த வரைக்கும் 3 துறையில் இருக்குது. வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை துறை என்று இருக்கிறது. இது விற்பனை துறையை பொறுத்த வரைக்கும் என்னதான் அதிகபட்ச அதாவது உற்பத்தி செலவு அதிகப்படுத்தியும் கூட உற்பத்தி பண்ணி வைத்தாலும் கூட அது விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷனாக தான் இருக்குது. எங்களால் முடியல. எத்தனையோ திட்டங்கள் கவர்மெண்ட்னால பண்ணுறாங்க. அதாவது உற்பத்தி குழு, கூட்டுக்குழுக்கள், அந்த மாதிரி உழவர் சந்தைகள், இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் பண்ணால் கூட விவசாயிக்கு போது விழிப்புணர்வு இல்லை. நாங்கள் தேக்கி வச்சுக்கிற இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த இடத்துலேயே 10 டன் வெங்காயம் இருக்குதுங்க. இது விவசாயிகள் நினைச்சாலுடைய விற்கவே முடியாது. வியாபாரிகள் துணை கொண்டு தான் எதுவுமே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரியான நிலவுகள் தான் நாங்கள் தொடர்ந்து ஆளாகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது வியாபாரிகள் எங்களுடைய நிலைமை தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாத சமயத்தில் அடித்து வாங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ரீட்டைலில் 60லேருந்து 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நான் இதே வெங்காயம் வெளியூர் மாவட்டத்துலேருந்து வாங்கும்போது 55 ரூபாய்ந்து 60 ரூபா வருது. ஆனால் எங்ககிட்ட 40 ரூபாய்க்கு கூட இந்த வெங்காயம் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அரசாங்கத்தை பொறுத்தவரை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு போதிய அறிவுரைகள் வழங்க வேண்டும். எந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணாங்கிறத தோட்டக்கலைத்துறையின் மூலமாக அறிவுரைகள் வழங்க வேண்டும். வேளாண்மை விற்பனை துறையாக எவ்வளவு டன் ஸ்டாக் ஆகிருக்குது நீங்கள் இமெயில் வந்துச்சுங்க. எல்லாமே அடங்கல், சிட்டா எல்லாமே நீங்கள் ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. எங்கே வேணாலும் எது வேணாலும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான உற்பத்தி எவ்வளோ ஆகுறது, அந்த உற்பத்தி ஆகும்போது எப்படி அது அலிமானம் பண்ணுறது, விற்பனைக்குரியான வழிவகைகளை அரசாங்கம் கொண்டு வரணும். அதுக்குண்டான திட்டங்கள் முன்னுதாரணம் இல்லை. இந்த பட்ஜெட்லையும் கூட பார்த்தீங்கன்னா நிறையா உழவனை தேடி, வேளாண்மை தேடி, உழவர் நலத்துறை அப்படிங்கலாம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒழிய அது பேரளவு தான் இருக்குது. அது முழுசாக விவசாயிகள் போய் சென்றடைகிறது இல்லை. ஒரு பக்கத்து கிராமத்தில் கூட்டம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா, விளக்க உரை மட்டும் கொடுத்தா மட்டும் அந்த விவசாயி உற்பத்தி பண்ணிட முடியாது. அவன் நிறைய கால சூழ்நிலை, பருவநிலை மாற்றல் நிறைய பாதிப்பை உண்டு பண்ணுறான். அதே மாதிரி உற்பத்தி செலவு எனக்கு 2 மடங்கு ஆயிடுச்சு.
எத்தனையோ வந்து சர்வேல வந்து இன்னைக்கு வந்து 2 மடங்கு விவசாயம் பெருக்கிட்டோம்னு சொல்கிறோம், நிறையா நலத்திட்டங்கள் கொடுக்குறோம், நிறைய குழுக்கள் உருவாக்குறோம். ஆனால் எந்த விதமான இதுவுமே விவசாயம் முழுமையாக சென்றடைகிறதில்ல அப்படிங்கிறத எங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. எங்களை பொறுத்தவரை விளைவின்ற சின்ன வெங்காயத்தை பொறுத்தவரை இப்போ இருக்கிற நம்ம பகுதியில் மட்டும் ஒரு 400 to 500 டன் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் இருப்பு இருக்கிறது. விற்க முடியாமல் விவசாயிகள் தவிக்கிறார்கள். மீண்டும் மறுநடவு செய்வதற்கு அவங்க பொருளாதார ரீதியாக விற்று அவங்க பொருள் வந்தால் மட்டும்தான், பணம் ஈட்டினால் மட்டும்தான் மறுநடவு செய்ய முடியும். காலகட்டத்தில் விவசாயிகள் இங்கே தவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் மீண்டும் நடவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இது நீங்கள் சொல்கிறது போல் அடிமாட்டு விலைக்கு விற்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. நாங்கள் அங்கேருந்து நடவு செய்கிறதுக்காக அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் இடைத்தரகர்கள் அடிமாட்டுக்கு விலைக்கு வைக்கின்றாங்க. இந்த இடைத்தரகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கா, இல்லை அரசே கொள்முதலை அமைச்சு அதை விற்பனையை சமச்சீராக கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சின்ன வெங்காய வியாபாரிகள்னு சொல்லி போட்டு எல்லா மாவட்டத்திலையும் வியாபாரிகள் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஆண்டு கணக்கில் வந்து இந்த சின்ன வெங்காய வியாபாரம் மட்டும் தான் அவங்க பண்ணுறாங்க. நாம் இது உற்பத்தி பண்ணுறோம், விற்பனை செய்கிறோம், அதோட நம்ம வேலையை முடிச்சுக்கிறோம். அவங்க வந்து தொழிலாக பண்ணுறதுனால எங்கெந்த மாவட்டங்களில் வந்து எப்பப்போ விளையுங்கிற கணக்கு அவங்களுக்கு இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் நேரடியாக விவசாயிகிட்ட போய் வாங்குறாங்க. வாங்கும்போது மார்க்கெட்டு விலைக்கும் விவசாயிகிட்ட வாங்குற விலைக்கும் கிட்டத்தட்ட 50% வேறுபாடாகுது. அதாவது வந்து இன்றைக்கி 50 ரூபாய்க்கு நம்ம விவசாயிகிட்ட வாங்குறாங்கன்னா 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த அளவுக்கு வேறுபாடாகுது. எத்தனையோ விவசாயிகளை வந்து நேரடியாக அரசாங்கம் விற்கணும், இடைத்தரகர்கள் வரக்கூடாதுன்னு எத்தனையோ திட்டங்கள் வகுத்தாலும் கூட விவசாயிகள் முழுமையாக பயனடைய முடியறதில்ல. இது வந்து இடைத்தரகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அரசு வந்து இதுக்கு நிரந்தரமாக ஒரு கொள்முதல் மையம் வந்து எங்கே அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அதை கணக்கீடு பண்ணி அங்கே கொள்முதல் மையம் அனுப்பிச்சா நம்ம வந்து விலைக்கு வாங்குறதுனாலும் சரி, விற்கிறதுனாலும் சரி, சந்தைப்படுத்துறதுனாலும் சரி ஈஸியாக அதை பண்ண முடியும். விவசாயிகளும் அதிக லாபம் ஈட்டுவார்கள். அரசு கொள்முதல் நிலைமை வைக்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மோகன், நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது இடைத்தரகர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அடிமாட்டு விலைக்கு நாங்கள் உற்பத்தி செய்து அதிக விலை செய்து உற்பத்தி செய்த அந்த சின்ன வெங்காயத்தை எங்களால் போதிய விலைக்கு விற்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசே சமச்சீராக வாங்கிய பொருளுக்கு விளைவித்த பொருளுக்கு உரிய விலை கிடைப்பதற்காக அரசே ஒரு கொள்முதல் அமைக்க வேண்டும். விவசாயிகள் புறநகர் பகுதியில் இது போன்ற விவசாயிகளுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறையில் வேளாண் அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்பதே இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மோகன், கோவையில் சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களையும் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக அரசிற்கு விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்.